இப்போ வந்துங்க, அர்த்தமில்லாமல் வீட்டில் அர்த்தமில்லாமல் ஒரு பரஸ்பரம் பரஸ்பரம் வந்துங்க, பரஸ்பரம் எப்படி வரும்னாங்க, நீங்கள் சுத்தமான ஆளாக இருக்கணுங்க, மனைவி சுத்தமான ஆளாக இருக்கணும். என்னங்க, பாவத்தின் சம்பளம் பாவத்தின் சம்பளம் ஒன்றுமே இல்லைன்னா சுத்தமான ஆளாக தான் இருப்பீங்க. நீங்களும் சுத்தமான ஆளாக இருப்பீங்க. சில பாவங்களில் நம் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள்லாம் இருந்ததுன்னா சுத்தம் கம்மியாமல் 2 பேரும் சேர்ந்துருவீங்க. 2 பேரும் இறைவன் சேரும்போது அந்த பாவத்தின் சம்பளம் உங்கள் மூலியமாக அடிபடும். உங்கள் மூலியமாக உங்கள் குடும்ப எல்லார் வாழ்க்கையில் குடும்பத்தில் சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஓயவே ஓயாதுங்க, ஓயவே ஓயாது. நினச்சி பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா எப்படி செத்தார், அப்பா எப்படி வீடு வாங்கினார், அப்பா எப்படி நம்மளெல்லாம் வளர்த்தினார் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அப்பா சொல்லிக்கலாம், தேவ் நீ அதுக்கு படிக்க வச்சுட்டேன், இதுக்கு படிக்க வச்சுட்டேன்னு. அந்த காசு எங்கேருந்து வந்தது, ஏது காசு அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இதுக்கு விட கிடச்சி போய். இந்த மாதிரி பண்டி பெரியோர்கள் நமக்கு ஆளாக்கி விட்டு எல்லாம் பண்டி பிடிச்சுன்னா இல்லற வாழ்க்கை வீணாக போயிருங்க. சந்தோஷம் இருக்கணுமா வேண்டாங்களா? லைஃப்பில் ஒரு மகிழ்ச்சியாக ஹாய் பாய் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணுங்களா வேண்டாமா? பாவங்கள் செய்யக்கூடாதுங்க, எந்த விதத்துலையும் பாவங்கள் செய்யக்கூடாதுங்க. இப்போ குடும்ப தலைவி ஒய்ஃப் இருக்கா, ஒய்ஃபை கண்டபடி திட்டவே கூடாதுங்க, அது பாவம் தான். தேவையில்லாமல் திட்டக்கூடாது. வெல்கர் வேடு வீட்டுக்குள்ளே கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. உறுப்புகள் பேரை சொல்லி பேசக்கூடாது. பேசினீங்கன்னா லட்சுமி கடாச்சும் போயிடும். லட்சுமி கடாச்சும் பணமெல்லாம் வர்றதெல்லாம் போயிடும், தருத்தனை வந்துடும். அதுக்கு சொந்தக்காரன் பூடைன்னு சொல்லுவாங்க. இந்த கெட்ட வார்த்தைக்கெல்லாம் சொந்தக்காரன் யாருன்னா பூடை. அவன் காதில் நீங்கள் பேசுகிறது விழுந்துன்னு அவன் வீட்டுக்குள்ளே வந்துடுவான். இதுதான் உண்மை, இதுதாங்க உண்மை. நீங்கள் இறைவனை மண்டிகால் போட்டு கும்பிடுங்க. முன்னோர்கள் செஞ்ச தவறுக்கு நான் என்ன இறைவா பண்ணுவேன் அப்படி நீங்கள் சுத்தமாக இருக்கணும். முன்னோர்கள் செஞ்ச தவறுக்கு நான் என்ன பண்ணுவேன் இறைவா அப்படின்னு சொல்லி 48 நாள் நீங்கள் இளமை காலத்திலேயே 48 நாள் சரியான விரதம் இருந்து அவர் முன்னாடி போய் நீங்கள் மொட்டைக்கட்டையெல்லாம் முடியெல்லாம் கொடுத்து அவர் முன்னால் மண்டி விட்டு அழுதிங்கன்னா அந்த முன்னோர்கள் செஞ்சாங்கள பாவம் அதோட கட் பண்ணி விட்டுருவார். உங்களுக்கு உங்கள் மேலே பாதிக்காத அளவுக்கு இருக்கும். 48 நாள் விரதம் இருக்கணும். 48 நாள் அதான் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள், பாவ சொத்து, பாவ காசு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதிலிருந்து ரிலீவ் ஆகணும். நான் என் குடும்பத்தோட நல்லா இருக்கணும் நாள் நீங்கள் 48 நாள் விரதம் இருந்து, துணையாரும் விரதம் இருந்து, வீட்டில் எல்லாருமே விரதம் இருந்து, வீடு ஊரை நல்லா சுத்தமாக கூட்டி தொடச்சி இறைவனை அனாவசியமான வார்த்தைகள், பேட் வேர்ட்ஸோ இல்லை லூஸ் டாக்கிங்கே இருக்கக்கூடாது. 48 நாள் நாக்கு ருசியாக உணவை தேடக்கூடாது. கிடைச்சது சாப்பிட்டு இறைவனை வழிபட்டு என்னங்க எந்தெந்த கோயிலுக்கு போகணுமோ அந்தந்த கோயிலுக்கெல்லாம் போங்க. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கும்பிட்டு நான் என்ன இறைவா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போகிறீங்க. இப்போ முருகனை நினச்சி கும்பிட்டிங்கன்னா முருகன் கோயிலுக்கு போகிறீங்க. பழனியோ ராமேஸ்வரமோ இல்லை இங்கே நம்ம திருச்செந்தூரோ மருதமலையோ எங்கே ஒரு பக்கம் போனீங்கன்னா அங்கே போய் முடி எடுத்துடுறீங்க. முடி எடுத்துட்டு உள்ளாடை இல்லாமல் செவ்வாடை மட்டும் அணிஞ்சிட்டு அவர் முன்னாடி போய் நின்றீங்கன்னா இறைவா எங்கள் பூர்வீக அப்பா செஞ்சதுக்கு நான் வந்துட்டு, தாத்தா செஞ்சதுக்கு நான் வந்துட்டு இறைவா, நான் கரெக்டாக இருக்கிறேன் இறைவா, என்ற வாழ்க்கை நல்லபடியாக போகணும் இறைவா, இறைவா நீயே கதியன்னு வந்திருக்கிற இறைவான்னு கும்பிட்டு பாருங்கள், வழிபட்டு பாருங்கள், அவர் உங்களுக்கு ரெடி பண்ணி விட்டுருவார். இதுதான் உண்மை. சரிங்களா? பாருங்கள். ஓகே, சரி.